ஹாய் கைஸ், நான் தான் உங்க ஷேடோ எக்ஸ். நம்ம சேனலுக்கு 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வந்திருந்துச்சு. அதுக்காக நான் ஒரு நியூ சேனல் கூட ஸ்டார்ட் பண்ணி இதுல தான் இனி வீடியோ வரும்னு சொன்னேன். இப்போ எதுக்கு இந்த சேனல்லையும் வீடியோ போடுறேன்னா, எது நடந்தாலும் பரவாயில்லன்னு அப்புறமா நான் நம்மளோட நியூ சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், சாக்லேட் அட்வென்ச்சர்னு ஒரு அனிமையோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். கியூபிட் சாக்லேட் அனிமே ஜியாங்னு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பத்தி தான். அவனை யாருக்கும் தெரியாது, அவனும் யாரையும் தெரிஞ்சிக்கல. ஸ்கூலுக்கு வந்து படிச்சுட்டு போகிறது தான் அவன் லைஃப். அதுலயே ஹாப்பியா இருக்கான். ஒரு நாள் யூஸ்வலா கிளாஸ்ல உட்காந்து லெக்சர் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அவன் கிளாஸுக்கு ஒரு ரொம்ப அழகான, ரொம்ப ஃபேமஸ் ஸ்டார் மாதிரி இருக்கிற பொண்ணு வருவா. அவ வந்த உடனே கிளாஸ்ல இருந்த எல்லா பாய்ஸும் வாயில எச்சல் ஊத்தி, இந்த மாதிரி பொண்ணு நமக்கு கிடைச்சா லைஃப் மாதிரி போயிடும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அழகான பொண்ணு ஜியாங் கிட்ட வந்து கொஞ்சம் ஷையா அவன் கைய பிடிச்சு, நான் உன் குழந்தைக்கு தாயாக போறேன்னு சொல்றா. இத கேட்ட உடனே ஜியாங்கோட நிலைக்கு கலங்கிடும். இவ என்ன பேசுறான்னு அவனுக்கு தலை சுத்துது. சுத்தி இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பொண்ணு என்ன சொல்றான்னு பாருங்கன்னு சொல்லி வீடியோ, போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவன் தான் அவளை பிரெக்னென்ட் பண்ணிருக்கான்னு பேசுவாங்க. அந்த பொண்ணு சொல்லுவா, பேபி, உன்னுடனே எனக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகிடுச்சு பிரெக்னென்ட். இத கேட்ட உடனே ஜியாங்கோட சிச்சுவேஷன் இன்னும் மோசமாகுது. அடடா, நான் சல்மான் கான் விட கூட கன்னி பையன்டா. நான் உன்னை பார்த்ததே இல்ல, தெரியாது. அப்ப எப்படி இது ஏன் பேபி ஆகும்? ஆனா அந்த பொண்ணு, இல்ல, இது உன்னுடனே நீ இன்சிஸ்ட் பண்ணுவா. சுத்தி இருந்த எல்லா பேரும் ஜியாங் மேல கோவப்படுறாங்க. நீ தானே இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ தெரியாதுன்னு பொய் சொல்றன்னு அவனை குவெஸ்டின் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஜியாங் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடுறான். நீ ஏன் இப்படி சொல்றன்னு கேட்கணும்னு. இதுக்குள்ள ஃபுல் ஸ்கூல்ல நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஜியாங் இப்படி பண்ணிருக்கான், அவனை சீக்கிரம் பிடிச்சு கொண்டு வாங்கன்னு. ஜியாங் அந்த பொண்ணை ஒரு கார்னருக்கு கூட்டிட்டு போய், என்ன பேசுற, உனக்கு பித்தியமான்னு கேக்குறான். ஆனா அவ பேய் பிடிச்ச மாதிரி, இல்ல, நான் பிரெக்னென்ட், இது உன் பேபி. என் கால்கள் நீளமா இல்ல, ஓடாதேன்னு குழந்தை பேசுற மாதிரி பேசுவா. ஜியாங், இவன் நல்லா பித்தியமாயிட்டா போல. அப்புறம் அவன் சொல்றான், உன்கிட்ட இன்னும் சில கேள்வி கேட்கணும், அதான் நீ ஸ்கூல் டெரஸ்ல என்ன மீட் பண்ணிரு. அவன் அங்கிருந்து வெளியே வரும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவனை பார்த்து திரும்ப சேஸ் பண்றாங்க. சடனா ஜியாங் கிட்ட பாலிவுட் ஹீரோ மாதிரி ஒரு பவர் வந்து ஒரு தொடைப்புல எல்லாரையும் அடிச்சு விழுத்துப்பான். ஆனா 2 ஸ்ட்ராங் கேர்ள்ஸ் வந்து அவனை பிடிச்சு விமென்ஸ் பாத்ரூம்குள்ள இழுத்துட்டு போறாங்க. அவங்க ஃபுட்பால் டீம் மெம்பர்ஸ், ரொம்ப கோவமா இருப்பாங்க. அவங்க கேப்டன் வந்து ஜியாங் கிட்ட, உன்கிட்ட இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நீ என்னையும் விரும்பின, இப்ப வேற பொண்ணு கூட இருக்கியான்னு கேக்குறா. ஜியாங்க்கு ஒன்னும் புரியல. முதல்ல ஒரு பொண்ணு பிரெக்னென்ட்னு சொல்றா, இப்போ இன்னொரு பொண்ணு ரிலேஷன்ஷிப்னு சொல்றா. அந்த 2 ஸ்ட்ராங் கேர்ள்ஸும் அவன மேல கோவப்படுறாங்க. கேப்டன் சொல்லுவா, இது எங்க 2 பேருக்குள்ள மேட்டர், நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க, நான் பேசுறேன். அப்புறம் அவ கேக்குறா, உண்மை சொல்லு, அந்த பொண்ணு யார், உனக்கு என்ன ரிலேஷன்? ஜியாங், எனக்கு யாரும் தெரியாது. ஆனா அவ, என்ன, உனக்கு என்னையே தெரியாதான்னு அவனை அடிக்கிறா. அப்புறம் அவங்க பாத்ரூம்ல இருந்து வெளியே வருவாங்க. அப்போ ஜியாங் கிட்ட ஒரு 3rd பொண்ணு வருவா. அவ சொல்றா, இது ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. முதல்ல ஒரு பொண்ணு பிரெக்னென்ட்னு சொன்னா, இப்போ நான் சொல்றேன், நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம், 2 பசங்க இருக்கு, உன் பசங்க வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்ன பார்க்க கூட வரல. இத கேட்ட உடனே ஜியாங் ஷாக்கு. இவ என்ன சொல்றா? அவன் சொல்றான், எனக்கு உன்னை தெரியாது. ஆனா அவ, இந்த 2 பேருக்கும் கூட உனக்கு ரிலேஷன் இருக்கா, நீ ரொம்ப செல்ஃபிஷ். அப்போ 2nd பொண்ணும் 3rd பொண்ணும் சண்டை. அவ உன்னதில்ல, இல்ல என்னது. இந்த கன்ஃபியூஷன்ல ஜியாங் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறான். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் திரும்ப சேஸ் பண்றாங்க. எப்படியோ ஜியாங் தப்பிச்சு ஸ்கூல் டெரஸ்க்கு போறான். அங்க முதல்ல வந்த பொண்ணு இருக்கா, அவளே அவனை அங்க வெயிட் பண்ண சொன்னா. கொஞ்ச நேரத்துல எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து, உண்மைய சொல்லு, ஒரு நேரத்துல 3 பேர் கூட எப்படி இருக்க முடியும்னு கேக்குறாங்க. ஜியாங் சொல்றான், எனக்கு இவங்க யாரும் தெரியாது, நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறேன், எப்படி இதெல்லாம் நடக்கும்? ஆனா யாரும் நம்பல. அதனால ஜியாங் ரொம்ப மென்டல் ஆகி தற்கொலை பண்ணலாம்னு யோசிச்சு பில்டிங்ல இருந்து குதிக்க போறான். அப்போ ஒரு மிரக்கிள் நடக்குது. ஒரு கியூபிட் கேர்ள், பிங்க் ஹேரோட ரொம்ப அழகான பொண்ணு வந்து டைமை ஸ்டாப் பண்ணிட்டு ஜியாங்க சேவ் பண்ணுவா. அவ கோவமா கேக்குறா, நீ கியூபிட் சாக்லேட் சாப்பிட்டியா? ஜியாங், எனக்கு புரியல, நீ என்ன சொல்ற? அவ சொல்லுவா, நேத்து ஸ்கூல் டெரஸ்ல ஒரு சாக்லேட் இருந்தது, நீ அதை சாப்பிட்டியா? ஜியாங், ஆமா, பசிக்கிட்டு இருந்ததுனால சாப்பிட்டேன். அப்போ அந்த லவ் ஏஞ்சல் கத்துவா, அடடா, அந்த சாக்லேட் யார் சாப்பிட்டாலும் லவ்ல பித்தியமாயிடுவாங்க. நீ ஒரு பொண்ணு கூட சாப்பிட்டா அவ உன் மேல கிரேசி ஆயிடுவா. இன்னும் முக்கியம், இது அவங்க மைண்ட்ல ஃபேக் லவ் மெமரிஸ் கிரியேட் பண்ணும்.
அதனால தான் எல்லாரும் நான் உன் பேபியோட அம்மா, நமக்கு 2 பசங்க, நமக்கு சீக்ரெட் ரிலேஷன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாக்லேட் சாப்பிட்ட அப்புறம் அவங்க மைண்ட்ல உருவான பொய் நினைவுகள் தான். இத கேட்ட உடனே ஜியாங் ஷாக்கு. அப்போதான் அவனுக்கு புரியுது இந்த பொண்ணுங்க எல்லாம் ஏன் அவனை துரத்துறாங்கன்னு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.